4 வெரைட்டி பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. கோவக்காவே வேணாம் அப்படின்னு சொல்கிற கிட்ஸு கூட இதை சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி நான் மலாட்டை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போது கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். அது போட்டு நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த கோவக்காய் இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அந்த கசப்பு தன்மை போகும். கோவக்காய் லைட்டாக கசக்கும். நீங்கள் சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. மூடி போட்டு மூடி வைங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. வதங்கிடும் கொஞ்சம். இப்போது வதங்கிடுச்சு. நான் ஒரு 1/2 கிளாஸ் கம்மியாக தண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கோவக்காய் வதங்கி கொஞ்சம் சாஃப்டாக வரதுக்காக. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வைங்க. அது கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணிலாம் சுண்டிடுச்சு. ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு கோவக்காய். நீங்கள் வெந்துடுச்சான்னு செக் பண்ணணுன்னா அந்த காயை எடுத்து நசுக்கி பாருங்கள், தெரியும். இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/2 கரண்டி சேர்த்துக்கிறேன். அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துங்க. இப்போது சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் கோட் ஆகட்டும். இப்போது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அந்த சிம்லேயே வச்சு அந்த ஹீட்லேயே வதங்கிடும் ஓரளவுக்கு. இப்போது நம்ம ஒரு துருவின தேங்காய் ஒரு 1/2 மூடி கம்மியாக வச்சுருக்கேன். அந்த கோவக்காய்க்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நிறையா போட்டால் ஒரு மாதிரி பெசரிட்டு இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக தூவி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஹீட்லேயே அந்த தேங்காய் ஈரப்பதம் போய் வதங்கி வரும். அவ்வளோதான். இப்போது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான கேரட் பீன்ஸ் பொரியல் பார்க்கலாம். இப்போது கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுங்க. சின்ன ஸ்பூன் தான். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். பூண்டு ஒரு 4 பல் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குங்க. பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த ஸ்மெல் போகணும். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் கேரட் பீன்ஸ் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, வதங்கட்டும். இப்போ அது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அந்த எண்ணெயிலே. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா வதக்கி விடலாம். அந்த சூட்லேயே கொஞ்சம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பாருங்கள். நான் பிளேட் போட்டு அப்பப்போ மூடி கிளறி விடுவேன். அதே மாதிரி நீங்கள் கிளறி விட்டுங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போடுங்க. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் கம்மியாக போட்டுங்க. கிட்ஸுக்கெலாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்கன்னா கம்மியாக போட்டு கொடுங்க சில்லி பவுடரு, ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும். இப்போ மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அது ஃபுல்லாக கோட் ஆகணும் இந்த வெஜிடபிளில். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 கிளாஸ் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வைங்க. அதில் வேகும் காய். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போது காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. கேரட் எடுத்து நசுக்கி பாருங்கள். அப்போ வெந்துடுச்சுன்னா வெஜிடபிள் ரெடி ஆகிடுச்சின்னு அவ்வளோதாங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது ஒரு சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணுவீங்க. அடுத்த பொரியல் ரெசிபி பார்க்கலாம். பீட்ரூட் கேரட் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு போட்டுக்கலாம். இப்போது பூண்டு ஒரு 10 பல் தட்டி போட்டுங்க. அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இது கொஞ்சம் காரம் அதிகம். இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அது நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய பீட்ரூட்டு ஒரு கேரட் மட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஆயிலே வதங்கணும்.
இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை மூடி போட்டு சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதக்கி விடுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க. ஒரு ஹெல்த்தியான கேரட் பீட்ரூட் பொரியல் கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி கொடுத்து அனுப்புங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இந்த கேரட் பீட்ரூட் வந்து வேகணும். அதனால் இந்த ராஸ்மல்லாம் போய் நல்லா வெந்து வரும். அப்போ தான் உப்பு இப்போது தேவையான அளவு போட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் பீட்ரூட்லேயும் கேரட்டில் மட்டும் உப்பு பார்த்து போடுங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதில் லைட்டாக. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு மூடி போட்டு வைங்க. அவ்வளோதாங்க, இது சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போது கேரட் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் அண்ட் சூப்பராக எந்த மசாலாவுமே இல்லாமல் அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். கொம்பு அவரைக்காய் தான். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் பொரிஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு காஞ்சோடனே பெருங்காயம் போட்டுங்க. பூண்டு வந்து ஒரு 10 பல் இடித்து போட்டிருக்கேன். பூண்டு வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அவரைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், பொடி பொடியாக சாப்பரில் தான் கட் பண்ணியிருக்கேன், அது ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதங்கும். அந்த ஆயிலே மூடி வச்சு பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு காய் வந்து வதங்கிடுச்சுன்னுட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், அதிலே உங்களுக்கு தெரியும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்துலேயும் கோட் ஆகணும். இந்த அவரைக்காய் ஃபுல்லாக கோட் ஆகினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிங்க. ஏன்னா அந்த காய் வேகிறதுக்காக. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதிலே வந்து வதங்கி வரும். இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டிடுச்சு தண்ணி. அந்த சூட்டிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணுன்னா சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.